ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு மாவை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க நம்ம வந்து கேழ்வரகு மாவில் எப்படி வந்து ஜூஸ் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து கஞ்சியாக வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். ஏமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி பதத்துக்கு வந்து நம்ம வந்து காய்க்கக்கூடாது, தண்ணியாக தான் வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். கேவுர் மாவு வந்து கஞ்சி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ அதை இறக்கி வச்சிடலாம். அப்படியே இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும், நல்லா ஆறி வரட்டும். இது கேவுர் மாவு பார்த்தீங்கன்னா கஞ்சி வச்சு நம்ம வந்து ஆறட்டுன்னு எடுத்து ஓரமாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தையும் பாதாமையும் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து பாதாம் வந்து நம்ம தோலெல்லாம் வந்து எடுத்துடலாம். அம்மா உரிக்கிறேன். மேலே உள்ள தோலெல்லாம் வந்து இது மாதிரி எடுத்துடலாம் எல்லாத்தையும். அம்மா உரிக்கிறம்மா, பேசாமல் இருக்கும். இது மாதிரி வந்து எல்லா பாதாமுலையும் தோல் வச்சிடலாம். உனக்கு உரிக்க தெரியாதா? இப்போ பாதாமில் வந்து தோலெல்லாம் வந்து உரிச்சாச்சு பாருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து தோல் சீவி கட் பண்ணி ஜூஸ் அடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட் எதுக்காக எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கலருக்காக எடுத்துருக்கோம். நம்ம ஜூஸ் வந்து கலருக்காக எடுத்துருக்கோம். இப்போ வந்து இதையும் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்து சாரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், ஜூஸ் மட்டும். இப்போ வந்து பீட்ரூட் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வாரம்மா இருமா. பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம வந்து அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஊற வச்சுருக்கோம்ல பேரிச்சம்பழம், தண்ணியோட வந்து நம்ம வந்து மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா தோல் சீவின பாதாமையும் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பாதாமையும் பேரிச்சம்பழத்தையும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள், பேஸ்ட் பதத்துக்கு. இதை வந்துட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்க ராகி மாவு கஞ்சியும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இந்த வர்றேன் டயர்டா. அடுத்து பீட்ரூட் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கோம் கூலிங்காக. அதையும் சேர்த்துக்கலாம் அப்படியே. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓ அம்மாவுக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடுங்க. சத்துமாவா? இப்போ ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கேழ்வரகை வச்சு நம்ம வந்து ஜூஸ் செஞ்சுருக்கோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம், சொல்லலாம். இப்போ வந்து டம்ளருக்கு வந்து மாற்றிடலாம். எதுமா இனிப்புக்கு ஜீனி போட்டு வாங்கியா? ஜீனி போட்டு இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பேரிச்சம்பழத்தில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சுருக்கோம். அந்ததோட இனிப்பே இருக்கும். அப்படி பத்தலைங்கிறவங்க இனிப்பு அதிகமாக தேவைப்படுறவங்க கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம். அம்முடு வாடா குடிச்சு பார்க்கலாம். ஜூஸ்னா மேடம் அவ்வளோ ஒரு ஆர்வம். இதை அப்போ கம்மி பண்ணிடுறோம். ஏன் வேண்டாம், குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப்பரா இருக்கு. அவங்க வந்து தொட்டு பார்த்து ஜில்லுன்னு இருக்கான்னு பாக்குறாங்க மேடம். பயங்கரமான அது. இப்போ நம்ம குடிச்சு பார்க்குறோம். இனிப்பு தெரியா பாரு. இனிப்பு தெரியாது. இது வந்து கரெக்டான இனிப்பு. ரொம்ப இனிப்பு வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து பேரிச்சம்பழம் அது இல்லாமல் வந்து நம்ம பீட்ரூட் இருக்குல்ல, அதுலேயும் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும். ரெண்டும் சேர்ந்து இந்த இனிப்பு போதும். அப்படி தேவைப்பட்டா நம்ம வேணா பீட்ரூட் இனிப்பு இருக்குமா? ஆமாம், பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையாக தான்.
எனக்கு போதும், சூப்பராக இருக்குது உண்மையாக. அந்த கேழ்வரகு மாவில் வந்து கஞ்சி செஞ்சுருக்கோம்ல, அது வந்து அந்த மாதிரியே தெரியும். மில்க் ஷேக் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது இப்போ பார்க்க குடிக்கிறதுக்கு. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தும் கூட. ஏன்னா கேழ்வரகு மாவு நார்மலாகவே வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது கூட நம்ம வந்து பீட்ரூட்டு சேர்த்துருக்கோமா, அது பீட்ரூட்டு ஒரு பாதாம் பேச்சம் எல்லாமே உடம்பு நல்லது பிரியா. அதனால ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது குடிக்கிறதுக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கானா. இந்த டைத்தில் நிறைய ஜூஸு அதெல்லாம் எல்லாமே வந்து ஹெல்த்தாக தான் இருக்குது. ஏமா என்னது முன்னெல்லாம் நிலா பேசுகிற பாஷை புரிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆக பாஷையே புரிய மாட்டேது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னுங்கிறது. இப்போ கேழ்வரகு மாவு வச்சு நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் குடிங்க.